நம்ம வலையொலியில் இதற்கு முன்பு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். புர்கினோ பாசோ என்ற நாட்டிற்கு தலைமையாக இப்ராஹிம் ட்ராரே அவர்கள் தலைமையேற்று பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வளர்ச்சி திட்டங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இந்த காணொளி இருக்குன்னு நான் நம்புகிறேன். 2022 முதல் பதவியேற்று நாட்டை தன்னிறைவு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் இளம் தலைமுறையின் எழுச்சியுடன் இணைக்கும் புரட்சிகர முடிவுகளை எடுத்தவர். இவரது தலைமையில் புர்கினா பாசோ பாதுகாப்பிலும் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் தன்னம்பிக்கை கொண்ட புதிய உருவத்தை பெற்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் நம்ம வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாற்றத்திற்கு அழகு சேர்க்கும் வகையில் இன்று உலகின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு புதிய தொழில்நுட்ப முன்னேற்றத்தை புர்கினா பாசோ வெளியிட்டுள்ளது. நாட்டின் முதல் முழுக்க உள்ளூரில் உருவாக்கப்பட்ட மின்சார கார் தான் அந்த ஒரு புரட்சிகர முன்னேற்றம் என்று கூறலாம். அந்த காரின் பெயர் இட்டாஉவா என்ற அந்த காரை தற்பொழுது அந்த நாடு உற்பத்தி செய்து வருகின்றது. அதை குறித்து முழு காணொளியாக இந்த காணொளி இருக்கும். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நிலைத்த வளர்ச்சி, சுத்தமான ஆற்றல், தொழில்நுட்ப தன்னிறைவு இவை அனைத்திற்கும் கனவு கண்டு வரும் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான புர்கினா பாசோ இப்போது அந்த நாடு உலகை ஆச்சரியப்படுத்தும் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வரலாற்றிலேயே முதல் முறையாக முழுக்க உள்ளூரில் வடிவமைத்து உள்ளூர் பொறியாளர்கள் உருவாக்கிய மின்சார கார் இட்டாஉவா அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஆப்பிரிக்க கண்டத்திலேயே முக்கியமான ஒரு தொழில்நுட்ப மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இட்டாஉவா என்ற இந்த வாகனம் மின்சார வாகனம் என்பதாலும் பல முக்கிய அம்சங்கள் தன்னகற்றே கொண்டதாலும் மிக அதிகமான மக்களால் ஈர்க்கப்படுகிறது என்று கூட கூறலாம். 330 கிலோமீட்டர் பயண தூரம், பெரும்பாலான பயண தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய திறன் இது கொண்டதாக இருக்கின்றது. 30 நிமிடங்களில் முழு சார்ஜ், வேகமாக சார்ஜ் ஆகும் திறன் இதில் இருப்பதால் இது ஈவி உலகில் மிகப்பெரிய வசதியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. சோலார் பேனர்கள் உட்பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் சூடான காலநிலைக்கு இது மிகச் சரியான தீர்வு. சூரிய சக்தியை பயன்படுத்தி கூடுதல் மின்சாரம் உருவாக்கவும் இதனால் முடியும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். சார்ஜ் செலவு $6 குறைவாக, சாதாரண மக்களின் வசதிக்கு தகுந்த விலை. இந்த அம்சங்கள் இட்டாஉவாவை ஆப்பிரிக்காவில் ஒரு புரட்சிகரமான மாடலாக மாற்றி இருக்கின்றது. உள்ளூரில் உருவாக்கப்பட்டது இதனுடைய மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது. புர்கினா பாசோ வருடங்கள் கடந்தபோது வெளிநாட்டு வாகனங்களுக்கு அதிக சார்ந்த நாடாக இருந்தது. ஆனால் இட்டாஉவா கார் மின்சாரம் மூலம் இது மாறுகிறது. உள்ளூர் பொறியாளர்களின் திறமையை உலகுக்கு தெரிய வருகிறது. தொழில்துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குகின்றன. உள்ளூரில் தொழிற்சாலைகள், உற்பத்தி மையங்கள் வலுவடைகின்றன. நாட்டின் பொருளாதாரம் வலுவடைய பெறும் என்ற வாய்ப்பும் இதில் அதிகமாக இருக்கின்றது. இதனால் இந்த மின்சார வாகனம் மட்டுமல்ல, ஒரு தன்னிறைவு வளர்ச்சி திட்டத்தின் அடித்தளமாகவே இது ஆப்பிரிக்க மக்களால் கொண்டாடப்படுகின்றது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம். ஆப்பிரிக்கா தற்போது வேகமாக நகரமயமாக்கப்பட்டு வருகின்றது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள், சுற்றுச்சூழல் அழுத்தம், இந்த மூன்றையும் எதிர்கொண்டு வருகின்றது. இது போன்ற உள்ளூர் மின்சார திட்டங்கள் ஆப்பிரிக்கர்களை எரிபொருள் சார்பு சிக்கலிலிருந்து மீட்கும், சுத்தமான ஆற்றலுக்கு மாற்றமும் அவர்களுக்கு தரும், தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு தூண்டும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இது ஒரு நாட்டின் புதுமை திட்டம் மற்றும் வளர்ச்சி மட்டுமல்ல, மாறாக ஆப்பிரிக்க எதிர்காலத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு அடித்தளமாக இது இருக்கின்றது என்று அனைவராலும் கூறப்படுகின்றது. மேலும் இட்டாஉவா என்பது ஒரு கார் மட்டுமல்ல, அந்த நாட்டின் அடையாளமாக, தற்பொழுது ஒரு சின்னமாக பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டம் புர்கினா பாசோவுக்கு தன்னம்பிக்கை, புதுமை, பசுமை எதிர்காலம், தொழில்நுட்ப சுதந்திரம், இளைஞர்களுக்கான ஊக்கமூட்டல் மற்றும் வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை வழங்குகிறது என்று கூறினால் அது மிகையாகாது. மேலும் உலக நாடுகளுக்கு இதை கவனத்துடன் பார்க்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சிறிய ஆப்பிரிக்க நாடாக இருந்தாலும் சரியான திட்டமிடல் மற்றும் திறமையால் தொழில்நுட்ப வரலாற்றை மாற்ற முடியும் என்பதை இட்டாஉவா நிரூபித்திருக்கின்றது. எனவே அனைத்து உலக நாடுகளும் இதை கவனத்துடன் பார்க்கின்றது என்றுதான் கூற வேண்டும். புர்கினா பாசோவின் இட்டாஉவா மின்சார திட்டம் இது ஒரு வாகன அறிமுகம் அல்ல, இது ஆப்பிரிக்காவின் எழுச்சியின் அடையாளம். இது சுத்தமான ஆற்றலுக்கான புதிய பாதை, இது தன்னிறைவு நோக்கி எடுத்து துணிச்சலான முன்னேற்றத்திற்கான பாதை என்று கூட கூறலாம். இட்டாஉவா வெற்றி பெற்றால் வருங்காலத்தில் பல ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் சொந்த மின்சார கார்களை உருவாக்கும் நம்பிக்கை
வெகு தொலைவில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இறுதியாக, ஒரு சிறிய நாடு, அதுவும் ஆசிய நாட்டு கண்டத்திலேயோ அல்லது அமெரிக்க நாட்டு கண்டத்திலேயோ இல்லாமல் மாறாக இது ஆப்பிரிக்க நாடுகள் கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு ஒரு மின்சார வாகனத்தை அல்லது தேவைக்கேற்ப மின்சார வாகனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக வளர்கிறது என்றால் நிச்சயமாக இச்சாவுவா என்ற பெயர் காரனுடைய பெயர் அல்ல, புரட்சியின் பெயர் என்றுதான் கூற வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வையுங்கள். இதுபோன்று நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.